ஹலோ வணக்கம். நான் இன்னைக்கு வெந்தயத்தோடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சில டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். வெந்தயம் நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது, ரைட்டா? அது கசக்குதே நினச்சிட்டு அதை அவாய்ட் பண்ணாதீங்க. அஃப்கோர்ஸ் குழம்புல ரசத்தை சில பேர் ரசத்துலேயும் சேர்ப்பாங்க, அண்டு சாம்பார் எல்லாத்துலேயும் சேர்க்குறீங்க. இருந்தாலும் அதில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக யூஸ் பண்ணுறது அந்த ஹோல் மெம்பர்ஸ்க்கும் பத்தாது. அதனால் எவ்ரிடே டயபெட்டிஸ் மட்டும் இல்லை, மற்றவங்களும் வெந்தயம் சாப்பிட்றதுனால என்னென்ன யூஸ்ன்னு சொல்கிறேன். நம்பர் 1, இட் இஸ் அ ப்ரோட்டீன். அது ஒரு பருப்பு வகையாக இருக்கிறதுனால ப்ரோட்டீன் கிடைக்கிது, ரைட்டா? அது ஊற வச்சும் சாப்பிட்லாம், இல்லை அப்படியே கொஞ்சம் வறுத்து பொடி பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். அண்ட் முளைகட்டியும் சாப்பிடலாம். அது இன்னும் ரொம்ப பெனிஃபிஷியல் எஃபெக்ட் இருக்குது. ஏன்னா அந்த ப்ரோட்டீன் மட்டும் இல்லாமல் அந்த வெந்தயத்தில் சால்யூபிள் அண்ட் இன்சால்யூபிள் ஃபைபர் இருக்குது. அது மோஷன் போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குட் பாக்டீரியாவை நிறைய இன்டெஸ்டைனில் ப்ரொடியூஸ் பண்ணும், ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் அது சுகர்காரங்களுக்கு ஓரளவு சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த இன்சுலின் செக்ரீஷனுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் சுகர் டேப்லெட் அளவையும் நீங்கள் குறைச்சிக்க முடியும். அண்ட் முளை கட்டினாக்கா விட்டமின் சி, விட்டமின் இ நிறைய இருக்குது. அதனால் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் கொஞ்சோண்டு வெந்தயம் ரெகுலராகவே சாப்பிட்றது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. இட்ஸ் அ வெரி வெரி ஹெல்த்தி ஃபுட், ரைட்டுங்களா?